Hi guys, welcome to TS Technician. நான் உங்கள் ஸ்விஃப்டி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆர்ட் அப்படின்னா பேனர் அது எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா பேனர் எதுக்குன்னா வந்து உங்கள் சேனலை வந்து விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம பின்னாடி இன்ஃபோவில் வந்து நிறைய போட்டிருப்போம். ஸோ என் சேனல் இப்படி அப்படி நிறைய இருக்குது. யாராவது வந்து உங்கள் சேனலை தொட்டு உள்ளே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு விசிபிள் ஆகிறது உங்களோட லோகோவும் அதுக்கு மேலே இருக்க உங்களோட சேனல் ஆர்ட் தான். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் மறக்காமல் லைக் மட்டும் போட்டுருங்க. ஓகே கைஸ், நம்ம சேனல் ஆர்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன க்ரைட்டீரியா ஓவர்லுக் மாதிரி கொடுக்குறேன். மினிமம் அதோட டிமென்ஷன் பார்த்தீங்கன்னா 16:09 இருக்கணும். அப்படி இல்லைனா வந்து அதோட இன்ச்சஸ் வந்து 2048 x 1152. நான் வந்து மினிமம் டிமென்ஷன் தான் சொல்லியிருக்கேன். இதோட சைஸ் வந்து யூடியூப் நம்ம கொடுத்துருக்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 MB இல்லை அதுக்கு குறைவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், நமக்கு வேணுன்ற ரெக்குயர்மெண்ட் எல்லாமே பார்ப்போம். ஸோ நமக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது ஃபோட்டோஷாப்பில் தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஷாப் வேணும், எந்த வருஷம் வந்து போடலாம். இப்போ வந்து நான் ஃபோட்டோஷாப் CS தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வேலை ஃபோட்டோஷாப் CS6 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபோட்டோஷாப் எனக்கு கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கான ப்ளேலிஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோஷாப் ப்ளேலிஸ்ட்டையும் பார்த்துட்டு தென் வந்து இது பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நான் வந்து ஈஸியான ஃபாலோ பை ஸ்டெப் மாதிரி தான் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க்கில் இருக்க அந்த .psd ஃபைல் அப்படின்னா ஒரு ஆர்கே ஃபைல் மாதிரி ஒன்று இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நான் சொன்ன டிமென்ஷனில் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி ஃபோட்டோஷாப்புக்காக நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபாலோ ஆகலாங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேனர் ஆர்ட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு அவுட்லைன், உங்கள் பேனர் ஆர்ட் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு அவுட்லைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து உங்களோட அவுட்கம்மும் நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்கம்மாக இருக்கும். ஓகே கைஸ், ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் நம்ம ஃபைல் நேவிகேஷன் கிட்ட போகலாம். நம்ம ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். காட்டுறேன். தென் ஃபைல் ஓப்பன். டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலோட லிங்க் கொடுத்துருக்கு. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபாலோ ஆகலாங்காக. தென் இதை டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா உள்ளே வந்து 2 ஃபைல் வச்சுருப்பேன். ஸோ அந்த டிஎஸ் டெக்னீஷியன் இமேஜ் வந்து அந்த PSD ஃபைலும் வச்சுருப்பேன். நம்ம ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டோம். ஓப்பன். தென் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் அந்த தம்ப்நெயிலோட சைஸு. ஸோ பாருங்கள், இது வேர்டோட கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து டிவி சைஸு, டெஸ்க்டாப்பு, டேப்லெட்டு இவ்வளோ ஃபில்லாக இருந்தால் அது டிவியில் தெரியும். தென் இவ்வளோ ஃபில்லாக இருந்தால் டெஸ்க்டாப் தெரியும், டேப்லெட்டு, மொபைல். ஸோ அதை நம்ம மெயின் ஃபோக்கஸ் வந்து மொபைலுக்கு பண்ண போகிறோம். ரிமைனிங் இடத்த விடாமல் இருக்கிறதுக்காக ஸோ அதையும் வந்து ஃபில் பண்ண போகிறோம். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இருங்க இந்த ரூலர் பாயிண்ட்ஸ்குள்ளே காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ஸோ டிவிக்கு ஃபில் ஆயிருக்கு. பட் நான் வந்து வேர்டிங்ஸ் எதுவுமே பண்ணல. உங்களுக்கு வேணுன்னா ஸோ நீங்கள் வந்து வேர்டிங்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மொபைலுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மொபைல்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ மொபைல் ஏரியா மட்டும் தான் ஃபில் ஆகிருக்கும். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அங்கே பாருங்கள், ஜஸ்ட் நத்திங் இந்த இடத்துல போய்ட்டு ஐக்கிய டாகல் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பேக்ரவுண்ட் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு இதுக்கு மேலே நீங்கள் பில்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ நீங்கள் வந்து இமேஜ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம எப்பயும் போல் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண நினச்சிங்கன்னா ரெக்டாங்கிள் டூல். தென் உங்களுக்கு பிடிச்ச கலர். ஸோ லைக் ஓகே பிங்க் எடுத்துக்கலாம். ஸோ பார்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா பார்டர் போட்டுக்கோங்க. ஸோ பார்டர் வேணும்னா பார்டர் தேவையில்ல. தென் அது மேலேயே ஒரு ரெக்டாங்கில் வரைங்க. ஓகே, ரோஸ் கலரில் ஒரு ரெக்டாங்கில் வரைஞ்சாச்சு. தென் இப்போ இந்த ரெக்டாங்கிள் லேயருக்கு மேலே வந்து நம்ம டெக்ஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வரலாம். டெக்ஸ்ட் டூல் சும்மா உங்களுக்கு வேணுன்றது போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரெக்டாங்கிள்குள்ளே டைப் பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி டூல் வந்து ரவுண்டாக வரும். ஸோ வந்து நம்ம அவுட்டர் கிளிக் பண்ணி இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சேனல் பேர் வந்து ஓகே, ஸோ யூடியூப் சேனல். ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் என்னோடய வேர்டிங்ஸாக இருக்குமா. ஸோ உங்களுக்கு வேணுன்ற கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் ரெட், பிளாக் லிமிட்டடே இல்லை. ஸோ உங்களுக்கு எதுவும் வச்சுக்கோங்க. பட் நான் வந்து பிளாக்கில் ஸ்டாண்டர்டான பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் நாங்கள் பாருங்க ஷேப்பு, சைஸு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் சைஸு இதே போதும். நம்ம வந்து அந்த மொபைல் ஏரியா மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு மேலே தான் பில்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இது 2 தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்க பாருங்கள், டிஸ்கும். ஸோ இப்படி பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை வந்து உள்ள இமேஜஸ் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், ஃபைல் அதிலே வந்தீங்கன்னா ஃப்ளைஸ். ஸோ வந்து உங்கள் இதுக்கு நீங்கள் நேவிகேஷன் பண்ணி போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த இமேஜ் வேணுமோ எல்லாமே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லோகோ, எக்ஸாம்பிளுக்கு ஏன் லோகோ வச்சு காட்டுறேன். ஸோ லோகோ எடுத்துகிட்டு வரேன் நான். லோகோ வச்சாச்சு, தென் இது வச்சாச்சு. ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். உங்கள் பேனர் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஸோ என் பேனர் எப்படி இருக்குன்னு நான் வந்து வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணல. ஜஸ்ட் சிம்பிளாக வச்சு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. தென் ஓகே, யூடியூப் நேம் இருக்கலாம். ஸோ வந்து இது ஏதாவது ஒரு கார்னரில் வைக்கலாம் உங்களுக்கு வேணும்னா.
இந்த இடத்த யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் போடுற லிங்க்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். அதனால அந்த இடத்துல போட வேணாம். பட் இன்ஸ்டன்ட் நீங்கள் வேறு எங்கே வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஐ மீன் உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி. ஓகே, இங்கே போட்டேன் நான். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வரலாம். ஸோ வந்து எல்லாமே ஸ்டாக்கிங் தானே. ஸோ வந்து ஜஸ்ட்டு ஒரு சில இமேஜஸ் போட்டே வரலாம் நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஐ மீன் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பேனர் ஆர்ட்டை வந்து சிம்பிள் மினிமலிஸ்டிக்காக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஸ்டாண்ட் அலோனாக இருக்கும். ஐ மீன் தனியாக தெரியும், அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போட்டு ஐ மீன் இல்லைப்பா எனக்கு ரொம்ப இதாகவே வேணும், கிராண்டாகவே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா வந்து நான் மெயினாக வந்து இது மட்டும் தான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா ஃபோனில் மட்டும் ஐ மீன் ஃபோன் ரீஜன் மட்டும் தான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சீரியஸ்லி நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணி அது எந்த மாதிரி ஐ மீன் எந்த இதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ இந்த யூடியூப்பை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். CTRL-J தென் காப்பி பண்ண லேயரை எடுத்துகிட்டு ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யான் காட்டுறேன் இருங்க. ஓகே, உட்கார வச்சாச்சு. ஸோ அது கீழே எட்டுன்னு வந்துடும் இருங்க. ஓகே, மேலே பேக்ரவுண்ட் லேயர் மேலே போயிடுச்சு. ஒப்பாசிட்டி குறைச்சிக்கலாம். பார்த்தீங்களா? ஸோ வந்து அது இருக்குல்ல ஐ மீன் நம்ம வந்து இப்போது டெஸ்க்டாப் ரீஜனையும் கவர் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வேணும் நான் டிவியும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி இருங்க, நம்ம லோகோ வச்சு பண்ணிடலாம் மறுபடியும். ஓகே, ரவுண்ட் ஐக்கான் CTRL-J காப்பி பண்ணியாச்சு. கீழே எடுத்துகிட்டு வரேன். தென் இதோட ஃபில்லோ ஒப்பாசிட்டி நீங்கள் குறைச்சிக்கலாங்க பாருங்கள். ஸோ ஃபில் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க ரீஜன் மட்டும்தான் கவர் ஆக போகுது. ஸோ பாருங்கள், இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்கோ அது மட்டும் கவர் பண்ணுது. நீங்கள் டிவிக்கு சேர்த்து கவர் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ வந்து கம்ப்யூட்டருக்கும் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தெரியுங்களா? ஸோ கம்ப்யூட்டர் ரீஜன் டேப் ரீஜனும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஃபோனில் மட்டும்னா பாருங்கள், இது மட்டுமே போதும். நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் போதும். ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியும். தென் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியும். ஸோ டேப் எங்கிட்ட இல்லாதனால அதை பார்க்க முடியல. பட் என்ன இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்கள் இமேஜினேஷன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த இதை வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்றது ஐ மீன் எண்டிங் பாயிண்ட்டை பார்ப்போம், எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நத்திங், CTRL-Shift-S அமுக்குனா, அப்படி இல்லைனா மேலே போயிட்டு ஃபைல் சேவர்ஸை கொடுக்குறேன். அதான் முன்னாடி ஷார்ட்கட் சொன்னால CTRL-Shift-S. ஸோ வந்து அதுவும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சேம் ஓகேவா? ஓகே, தென் இது வந்து உங்களுக்கு எப்படி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது வந்து நேம் பண்ணிக்கலாம். அது வந்து நியூ பேனர். ஓகே, இப்படி ஒரு நேம் ரீநேம் பண்ணிக்கிறேன். இல்லை தென் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா JPEG ஃபார்மேட்டில் நீங்கள் அவுட்கம் எடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் PNGலையும் எடுக்கலாம். ஸோ யூடியூப் அதையும் அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம JPEGல எடுத்துருவோம். பேனர் சேவ். முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் பேனர் சைஸ் வந்து 6 MB இல்லை 4 MB அதுக்கும் குறைவாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோட்டோஷாப் CS6 யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து 2020 2021 யூஸ் பண்ணி தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து உங்கள் இமேஜ் குவாலிட்டியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்கள் ஃபைல் சைஸை இது பண்ணலாங்க பாருங்கள். ஸோ நான் வந்து லார்ஜ் ஃபைலில் வச்சும் கூட என் ஃபைல் சைஸ் பாருங்கள். ஸோ வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஸோ 6 MB கம்மியாக தான் இருக்குது. நான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் செட்டிங்ஸ் எதுவும் மாற்ற தேவையில்ல. ஜஸ்ட் CTRL-Shift-S JPEG மாற்றிட்டு ஓகே கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் வந்து சேவ் ஆகிடுச்சு. யூடியூபுக்கு அப்லோட் பண்ண ரெடியாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுல்லி. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய ஓவர்லேஸ் வீடியோ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த லோவர் தேர்ட்ஸ் அந்த சோஷியல் மீடியா நேம்ஸ்லாம் வர மாதிரி பண்ணுவாங்க. தென் இன்ட்ரோஸு, சப்ஸ்கிரைப் பட்டன், இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் இந்த கோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது எடிட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு போயிடுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.